Welcome back to ukinfos. Today's topic is addition of similar digit with decimal numbers. நம்ம ஆல்ரெடி வித்தவுட் டெசிமல் வச்சு நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம எப்படி இப்போது டெசிமல் வச்சு ஆட் பண்ணலாம் 2 செகண்ட்ஸில் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம்முக்கு போகலாம். 0.4 ப்ளஸ் 0.44 ப்ளஸ் 0.444. ஸோ இதுதான் நம்மளோட சம்மை. இதை எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இதோட காமன் நம்பர் ஆஃப் 4 நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ஸோ உள்ளே இருக்க வந்து 0.1 ப்ளஸ் 0.11 ப்ளஸ் 0.111 அப்படிங்கிறத போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ வித்தவுட் டெசிமலில் நம்ம டேரெக்டாக போடுவோம். லெஃப்ட் டு ரைட் நம்ம போடுவோம். ஆனால் இங்கே ரைட் டு லெஃப்ட்டு போடணும், அவ்வளோதான். ஸோ இங்கே 4 எடுத்துகிட்டு ஸோ லாஸ்ட்லேருந்து அது ஃபஸ்ட்லேருந்து போட்டோம், இங்கே லாஸ்ட்லேருந்து பார்க்கணும். எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 4 அப்படியே காமனாக நம்ம எடுத்து போட்டிருக்கோமா, அதை போட்டுட்டு இப்போ லாஸ்ட்லேருந்து பார்க்கணும். லாஸ்ட்டில் 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 0 வந்து காமனாக நம்ம இதில் 0 போட்டுட்டு 0.3 லாஸ்ட்டில் வந்து 3 இருக்கா. ஸோ 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 3 போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 டிஜிட். ஸோ 2 போட்டிருக்கோம். அப்புறம் 1 டிஜிட் இருக்குது, 1 போட்டிருக்கோம். அவ்வளோதான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் தான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம நார்மலாக அந்த பாயிண்டில் வரும்போது எப்போதுமே நம்ம பாயிண்ட்டை சேர்க்காமல் சும்மாவே நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் நான் பண்ணுவேன். இப்போ 4 × 3 to 1 ஸோ ஹோல் நம்பராக எடுத்து நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அந்த ஆன்சரில் இங்கே பார்க்கணும். இங்கே டாட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 3 டிஜிட்ஸ் இருக்கனால இங்கே டாட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் வர்ற மாதிரி ஒரு டாட் வச்சிடணும். அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இது ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம் டேரெக்டாகவே நம்ம போடலாம். 0.9 ப்ளஸ் 0.99 ப்ளஸ் 0.999 ப்ளஸ் 0.9999 4 டைம்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட சம். ஸோ ஆஸ் யூஷுவல் 9 அப்படியே காமனாக எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 0 பாயிண்ட் போட்டுட்டு ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ ரைட் டு லெஃப்ட்டு நம்ம எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு போட போகிறோம். லாஸ்ட்டில் 4 டிஜிட் இருக்குது, அப்புறம் 3 டிஜிட், அப்புறம் 2 டிஜிட், அப்புறம் 1 டிஜிட் இருக்குது. ஸோ அது அப்படியே போட்டாச்சு. ஸோ நான் 9 காமனாக எடுத்துகிட்டு லாஸ்ட்லேருந்து நம்ம பார்த்துட்டு வரணும். லாஸ்ட்டில் 4 டிஜிட் இருக்குது. ஸோ 0.4, அதுக்கப்புறம் 3 டிஜிட். ஸோ 3, அதுக்கப்புறம் 2 டிஜிட் இருக்குது. ஸோ 2, அப்புறம் 1 டிஜிட் இருக்குது, 1. ஸோ நார்மலாக எப்போதும் போல் இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 38,889 கிடைக்குது. ஸோ டாட் வைக்கணும் இல்லையா, அந்த டாட்டுக்கு அப்புறம் இங்கே 4 டிஜிட் இருக்குது. ஸோ அதே மாதிரி டாட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் வச்சுட்டோம்னா நம்மளோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அது ஈஸி தான். உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கான்செப்டை புரிஞ்சுட்டா பார்த்த உடனே நம்ம அந்த 2 செகண்டுங்கிறதே அதிகம் தான். நம்ம பார்த்த உடனே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். ஓகே, தேர்ட் சம் போகலாம். 0.6 ப்ளஸ் 0.66 ப்ளஸ் 0.6666 4 டைம்ஸ் 6. ஸோ இதில் வந்து லிட்டில் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நமக்கு 3 டைம்ஸ் வர்ற அந்த 6 எதுவுமே கொடுக்கல. டேரெக்டாக 1 டிஜிட் கொடுத்துருக்காங்க, 2 டிஜிட், 3 டிஜிட் மிஸ்ஸிங், அடுத்து 4 டிஜிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் மாதிரி தான் 6 போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்லேருந்து 0 பாயிண்ட் வச்சுட்டு லாஸ்ட்டில் 4 இருக்குது, 3 இமேஜினரியாக நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா 3 டிஜிட் இங்கே மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ நம்ம இமேஜினில் போட்டுக்கலாம் 3, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1 டேரெக்டாக போட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 25,926 கிடைக்குது. இப்போ டாட்க்கு அப்புறம் இங்கே 4 டிஜிட் இருக்குது. ஸோ டாட்க்கு அப்புறம் 4 டிஜிட் வச்சாச்சு. இப்போ 2.5926 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 3 இமேஜின் தான் போட்டோம் நம்ம. ஸோ அதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 3 டைம்ஸை வந்து எந்த நம்பர் போடணும்னா அந்த 6. ஏன்னா நம்மளோட சம் வந்து 6 தான். ஸோ 6 3 டைம்ஸ் நம்ம போட்டுக்கணும். ஸோ 0.666. இதை எப்படி சப்ராக்ட் பண்ணணும்னா பாயிண்ட்டுக்கு நேராக தான் பாயிண்ட் வரணும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட்டை வச்சுட்டு அடுத்த 3 டைம்ஸ் 6 போட்டு இதை சப்ராக்ட் பண்ண வேண்டியதான். வர்ற ஆன்சர் தான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டு. ஸோ ஆன்சர் 1.9266. ஃபோர்த்து சம் போகலாம். 0.7 ப்ளஸ் 0.777 ப்ளஸ் 0.7777. ஸோ இங்கே எந்த நம்பர் மிஸ்ஸிங்னா 2 டைம்ஸ் வர்ற 7 வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம இமேஜினில் போடணும். இங்கே காமனாக இருக்கிற 7 வெளில எடுத்துகிட்டு 0 பாயிண்ட் லாஸ்ட்டில் என்ன நம்பர் இருக்குது 4, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 2 நம்ம ஆட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் 1. அவ்வளோதான். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு வர்ற ஆன்சர் 3.0247. நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். இமேஜின் பண்ணணும்னா அது மறுபடியும் நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும். 7 போட்டுட்டு இதை நார்மலாக சப்ராக்ட் பண்ணிடணும்.
பேசிக் சப்ராக்ஷன் தான். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2.2547 நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டாக கிடைக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பார்த்த உடனேயுமே நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.